இந்த 4 விஷயம் கண்டிப்பாக பார்த்தோன்னா படிக்க வைக்கும் போது குழந்தைகிட்ட நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபோர் மேஜிக்ஸ்னு சொல்லலாம். மேபி வீக்காக இருக்கிற குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவை. நம்பர் 1, நீங்கள் உட்காந்து வேலை செய்யும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து ஃபன்னாக இருக்கணும். ஃபன்னாக இல்லை அப்படின்னா சோழி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் அது என்ன ஆக போகிறது இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. இன்னொன்று நிறைய அவங்களுக்கு டைம் பிரேக்ஸ் வேணும். ஸோ டைம் பிரேக்ஸ் வச்சு ஃபன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் வேலை நடக்கும். நம்பர் 2, இங்கே கீ என்ன அப்படின்னா ரெப்பிட்டேஷன் தான். நியூரல் பாத்வேன்னு சொல்லுவாங்க. அதாவது நரம்புகள் எல்லாமே நல்லா என்ன ஆகும்னா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். நரம்புகள்னால் இன்விசிபிள் நரம்புகள். நீங்கள் ஒரிஜினலான வெயின்ஸ்னு நினைக்காதீங்க. நியூரல் பாத்வேன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னா ரெப்பிட்டேஷன் தான் வேணும். ஆனால் அந்த ரெப்பிட்டேஷன் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். அது ஈஸியாக நடக்கணும் அப்படின்னா ப்ளே மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்பர் 3, கன்சிஸ்டன்சிங்க. விடாமல் பண்ணணும். வீக்லி 3 days, வீக்லி 4 days, வீக்லி 5 days அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ரெகுலர் விடாமல் கன்சிஸ்டன்சியாக பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்போ 4வது முக்கியமான விஷயம் வந்து ஸ்கூல்ஸ் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் அப்பப்போ சொல்லுவேன். ரொம்ப உதவியாக இருக்கும். See you all.